பிரசல்ல வந்திருக்காங்களா समर्पयामि वस्त्रः पूर्णिप्रसादितं नागबलिदेवं गणोदरामिकं नावलं तिरिकदा सुदर्भजं प्रसन्नवदनं धागे सर्वविघ्नोपशान्तके प्राणानागम्य भूर्भुवस्वरामवं शिवाभ्यां नमः இந்த 12 ஆண்டுகள் என்பது இல்லை என்று சொல்லலாம்.
அத்தனை சக்திகளை நாம கொண்டு வந்து சேர்க்கிறோம். இன்றிலிருந்து 3 ஆண்டுகள் கருவறையில் திரும்பவும் முதல்ல இருந்து 12 ஆண்டுகள் அப்புறமா ஒரு கும்பாபிஷேகம் செய்யும் போது இறைவனை அழைத்து வருகின்ற, அது மட்டுமல்லாது வெள்ளி வந்தனம் என்கின்ற ஒன்று உண்டு. அந்த வெள்ளியான வந்தனத்தை நாம் அந்த பீடத்திற்கும் உணவருக்குமாறுக்கும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இணைத்தோம் என்று சொன்னால் 50 ஆண்டுகள் அந்த ஆலயத்திற்கு உருவேற்றி சக்தி மிக்க இறைவனாக அந்த இறைவன் வீட்டிருக்கிறார். இந்த ஆலயத்திற்கு அதே போன்று பொருளை இறைவனிடம் வேண்டுவீங்க என்று சொன்னா கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு வழங்குவார். அது கூட புண்ணியம் தான். நம்மால் முடிந்த உடல் உழைப்பை கொடுப்பது கூட புண்ணியம். அவர்களது தாளினை வழங்கி இப்போ இன்னும் சற்றேறக்கூடிய மலைத்தொழிகளில் சரியாக 10 மலைத்தொழிகளிலே 10 நிமிடத்திலே அந்த பெருஞ்சாந்த பெருவிழா கும்பாபிஷேக நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. இந்த இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இணங்க ஆலயங்களையும் கும்பலியம் கட்டாகி செம்பஞ்சு சாடிலிங்கம் தேர்ந்தெடுக்க எருமை வெள்ளைக்கட்டு என்று 8 பொருட்களை சேர்த்து அந்த மருந்து பொருட்கால் மூலவர்களை இணைத்து அந்த அதீத சக்தி கொண்ட மருந்து பொருட்களும் ஜீரோரத்னம் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி இருக்கின்றார்கள். மறுநாளிகள் பல இடங்களில் இருந்தும் பல ஊர்களில் இருந்தும் அயல்நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். அற்புதமாக மலர் காடு என்றால் நமக்கு ஞாபகம் வருவது கண்டேன் தோழினார் என்று சொல்வது போல இந்த யாகசாலைகளிலே சிறப்பான முறையிலே 2026ஆம் ஆண்டு இந்த நம்முடைய சந்ததியினர் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை சாரும் சந்ததிகளை சேர்த்து வைத்த புண்ணியம் தான் என்பது போல அந்த முன்னோர்களுடைய கண்ட கனவுக்கு ஏற்ப இன்றைய சந்ததியிலும் பல தலைமுறைகளாக தெய்வாவுடைய இந்த வீரனை வழங்குகின்ற ஆனந்தியப்ப ஐயனாரே வங்க கடல் ஓரத்தில வந்த ஐயனாரே ஆற்றங்கர கிழக்கு வேண்ட முழுதும் தருவாய் நீ என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்னும் சற்றேற குறைய சில மணித்துளிகளில் அங்கே பேசுகின்ற அவன ஓசையாக நிற்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படியாக இதோ இன்னும் சில மணித்துளிகளில் இந்த கும்பாபிஷேக நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதோ பொற்குடத்தில் இருக்கின்ற புனித நீரை ஊற்றி இதோ அஸ்தபந்தனம், அதாவது இந்த தர்மையாலான கவசத்தை அணிவிக்கிறார்கள். மிக அற்புதமான நிகழ்வை நாம் காண கண்கோடி வேண்டும். ஆவணம் செய்யப்பட்ட பலமாலையை அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஈரோட்டப்பட்ட செப்பையை அந்த சாதிக்கிறார்கள். இந்த கலசங்களை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். இன்னும் ஒரு சில மனிதர்களிலே அந்த பெரியார் பெருவிழா நடைபெற இருக்கின்றது. அதனால இந்த பக்தர்கள் அனைவரும் வருகை வந்து இந்த விழாவை சிறப்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பொங்குமர சமயம் நதிகளெல்லாம் போன்று கலந்து நிறைவாய் பொங்கு இறங்கும் கல்விகளை காணாத கடவுளுக்கு கண்ணாக காண்கின்ற கதையே அந்த தங்க நிற பரப்பி மயத்தோடையெல்லாம் நடிக்கின்ற போன்றமே ஞான செங்குன மலர்வழியே எல்லாம் செய்யவல்ல கடவுளே என்று இறைவனுடைய அந்த புனித நீரானது அசைத்து விட்டார் சிவாச்சாரியார் நமது சௌராத ஐயா அவர்கள் கும்பகலசத்தை அந்த புனித நீர் அடங்கிய கலசத்தை கத்திரகுலம் சிவாச்சாரியார் அவர்கள் கையில் இருக்கிறார்கள். கையில எடுத்து நாம் ஆவணங்களை எதிர்பார்த்த அந்த புனித நிகழ்வுகளை இந்த நிகழ்வை காண வேண்டும். இந்த புனித அருளை வாரி வாரி வழங்க காத்திருக்கிறார் அந்த அன்னையின்
வீரமும் வீரமும் மிக்கவர்களாக பக்தியும் அன்பும் பொறுமையும் மிக்கவர்களாக நாமும் கலந்து கொண்டோம் என்பது சிறப்பிடம் சிறப்பிற்குரியபடியாக இதோ வானம் நமக்காக ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வழங்கிய உங்கள் அத்துணை பேரையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்கி இந்த ஆலயத்திற்கு எழுப்ப காரணமான இந்த கும்பாபிஷேகம் நிகழ காரணமான உங்கள் அத்துணை பேரையும் உங்களது பாதூர் அற்புதமான வர்ணனையாளர்கள் இருக்கும்போது வெளியூரில் இருந்து வந்த இந்த சிறியவனுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் நன்றி. அதாவது ஆலயத்தை வந்து பார்த்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் கண்டு எல்லாரும் இறைவனுக்கும் பெரியவர்களே மெய்யன்பர்களே பக்த ஒளிகளே அந்த புனித நீர் அடையாளத்தை செல்லுமாறு